விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. 1000 ரூபாய் யார் தராங்க? எந்த ஆட்சியில் தந்தாங்க? இவர்னா தராரு. இந்த தொகுதி எம்எல்ஏவை பார்க்க முடியல, வரவே மாட்டுறாரு. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் தொடங்கினாரு. அவர் எந்த கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண மக்களுக்கு? ஸ்டாலின் விஜய் தான் ஜெயிப்பார். அது அவங்க எப்படி பண்ணினா மக்களை தான் கேட்கணும். நம்மளை கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம கை ஒழுப்பு நம்மளுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. ஆட்சி நல்லா பண்ணார், நிர்வாகம் சரியில்லை. வணக்கம் மேம். 2026 நம்ம பெரம்பூர் தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க? திமுக தான் வரும். திமுக 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அம்மாவை பொறுத்தவரை நல்லா செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி தெரியல. ஏன்னா இப்போ புதுசாக விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் எப்படி அரசியல் இருக்காரு? விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் இங்கே திமுக தான் வரும். திமுக தான் வரும். ஃபுல்லாகவே இங்கே திமுக தான் வரும். ஓகே. எங்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு அரசியல். விஜய் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. விஜய் வரணும்னு தான் ஆசை. ஏன்னா எல்லாமே எதிர்க்கிறாங்க. விஜயோட ஃபேன்ஸ் எல்லாமே தகுதின்றாங்க, அணில்ன்றாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க ஃபேன்ஸு இவங்களாம் அப்படி க்ரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு விஜய் தான். விஜய் வந்தால் நல்லா இருக்குமா? ஏன்னா இப்போ ஆளும் கட்சியாக திமுக எப்படி பண்ணியிருக்காங்க 4 வருஷம்? என்ன பண்ணுறாங்க? சரியா எதுவும் பண்ணலாமா அந்தளவுக்குலாம்? விஜய் தான் ஜெயிப்பாருன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ திமுக ஆளும் அவங்க எங்கே நல்லது செய்கிறாங்க? எங்களுக்கு அவர் ஒன்றும் சொல்ல. இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? எதுவும் செய்யலையே. அவங்க சுயநிலைக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க கட்சி எனக்கு ஐடியா இல்லைம்மா பெரம்பூரில். ஐடியா இல்லை. ஏன்னா இப்போ திமுக வந்து ஆளும் கட்சியாக இருக்குது. 4 வருஷம் எப்படி பண்ணியிருக்காங்க? பரவாயில்ல. ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலினா 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா தான் பண்ணிக்கிறாரு. இப்போ புதுசாக விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. அது என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அது அவர் வர மாட்டாருன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான். அதிமுக அது கூட வராதுன்னு நினைக்கிறேன். பெரம்பூர் தொகுதியில் ஏடிஎம்கே தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே வந்து அந்த அளவுக்கு எதுவும் சரியாக பார்க்க மாட்டுறாங்க. இந்த தொகுதி எம்எல்ஏவை பார்க்க முடியல, வரவே மாட்டுறாரு. ரெண்டாவது இந்த ரோடு தோண்டிலாம் போடுறாங்கல்ல, அதை அப்போ போட்டு கூட தண்ணி நின்று தானே இருக்குது. எதுவுமே கிளியர் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் மாறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ விஜய் புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் எந்த நிலைப்பாடு? வந்தார், பட் ஆனால் வேட்பாளர் பொறுத்து தானே யாரை போடுறாங்கன்னு தெரியல. இப்போ ஏடிஎம்கேனா ஏதாவது செய்வாங்க, அதனால தான். சேம் டிஎம்கே தாங்க. டிஎம்கே 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஒண்டர்ஃபுல், நல்லா பண்ணியிருக்காங்க. ஷூர். இப்போ புதுசாக விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் வரவா சொல்லுங்க. வாய்ப்பே இல்லைம்மா. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் தொடங்கினாரு. எங்கே போனாருன்னு தெரியாதே. இதெல்லாம் வந்து நாங்கள் பாரம்பரியமாக வராது இவங்கெல்லாம். புரியுதுங்களா? சும்மா பறக்க விடுறது கூட இந்த மாதிரி கொடி தான் பறக்க விடுவோம். அந்த மாதிரி பாலிடிக்ஸுன்றது பிறவிலே வர்றது. சினிமாவில் நடித்தவங்களாம் பாலிடிக்ஸுக்கு வந்துட்டு அப்புறம் எம்ஜிஆர் ஆகிடுவாங்களா எல்லாரும்? அவர் ஒருத்தர் செஞ்ச தப்பால் இப்போ எல்லோரும் செய்கிறாங்க. அதுதான் டிஎம்கே தான் கன்ஃபார்ம். தெரியலையாம்மா, யாருன்னு தெரியலையாம்மா. இப்போ ஆளும் கட்சியாக திமுக 4 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம தொகுதிக்கு? நல்லா தான் பண்ணின்னு வராங்க. இப்போ விஜய் வந்து புதுசாக கட்சி தொடங்கியிருக்காருல, அவர் எப்படி இருக்காரு? நிலைப்பாடில் இருக்காரு. வராரு எப்படின்னு தெரியலையே. வந்தால் தான் தெரியும். யாருன்னு சொல்ல முடியாது. ஸ்டாலின் ஸ்டாலின் எப்படி பண்ணியிருக்காரு 4 வருஷம்? நல்லா பண்ணுறாரு. 1200 தராரு முதியோர் காசை. யார் இன்னும் யாருக்கு தராரு? மகளிர் அணி காசு தராரு. 1000 ரூபாய் யார் தராங்க? எந்த ஆட்சியில் தந்தாங்க? இவர்னா தராரு. ரோடெல்லாம் பண்ணுறாரு. எல்லாம் நல்லா செய்கிறாரு. வீடு வீடாக ரேஷன் அரிசி வருது. ரேஷன் கடையில் தராங்கல்ல, அரிசிலாம் தந்து வண்டியில் அதெல்லாம் தராங்க. எந்த ஆட்சியிலும் அப்படி குத்துது இல்லையோட அம்மா. நல்லா இருக்கட்டும். புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. விஜய் வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நமக்கு தெரியாதுடா. அவர் டான்ஸ் ஆடுறோம். ஆனால் திமுக தான். ஆமாம், அதான் வரும். டிஎம்கே தான். 4 வருஷம் எப்படி பண்ணியிருக்காங்க? பரவாயில்ல, ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதுசாக விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் எந்த மாதிரி நிலைப்பாடில் இருக்காரு? அதெல்லாம் அரசியல் தெரியாதவங்க தான் நிறைய பேர். அவங்க தெரிஞ்சவங்க கிடையாது. தெரியல எப்படி வருவாங்கன்னு. ஆனால் திமுக தான் வரும்ன்றீங்க. ஆமாம். கருமுத்தா தெரியலங்க எல்லாம். சரி, 4 வருஷம் போது திமுக ஆட்சியில் இருக்கு. எப்படி பண்ணியிருக்காங்க ஆட்சி? நல்லா இப்போ புதுசாக விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் எப்படி பண்ணியிருக்காரு? அதெல்லாம் வந்தாரலாம் சொல்ல முடியாது. சரி, ஓகே. நம்ம யாருன்னு சொல்ல முடியும். அது அரசியலை வந்து என்ன கேட்காதீங்க. எனக்கு அதுக்கும் ரொம்ப தூரம். எனக்கு என்ன விவசாயம் நம்முடைய இது அதான் பசங்க படிக்கணும். அதான் திமுக 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காரு? அது நல்லா தான் இருக்கும். புதுசாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு. அது ஓகே. அது விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும். விளையாட்டு அதிமுக திமுக யார் வந்தாலும் வந்து ஒரு ஸ்டடி மைண்டு கிடையாது. எல்லாம் அவங்களே அனுசரித்து இவங்களே அனுசரித்து பார்த்தா தான் எதுவும் பண்ண முடியும். அவங்களே என்ன கஷ்டம். யார் ஜெயிப்பாங்களா? இந்த வாட்டி ரெட்டாவில் தான் வரும். திமுக அப்போ 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க? எப்படி பண்ணின்னுக்கிறாங்க.
நம்ம ரொம்ப வருஷமாக போட்டுனுக்குது பழைய ஆளுங்களுக்கு தான். அதான் நினைக்கிறேன், மாறும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அதை பற்றி நம்மளுக்கு விருப்பமே கிடையாது. யார் வந்தாலும் அவங்களுக்கு விருப்பம் அது. ஆனால் 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க திமுக? அது அவங்க எப்படி பண்ணினா மக்களை தான் கேட்கணும். நம்மளை கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம கை உழைப்பு நம்மளுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. ஸ்டாலின் வருவார், 4 வருஷம் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ புதுசாக விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் வந்து ஸ்டாலினை தான் எதிர்க்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவரெல்லாம் வர வாய்ப்பு இல்லை மேடம். ஸ்டாலின் தான் வருவார். இப்போ மழை பெஞ்சிச்சு இல்லையா, அப்போல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. மழை தண்ணி தேங்காமல் எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. விஜய் ஸ்டாலினை வந்து 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. திமுக எப்படி பண்ணியிருக்காரு ஆட்சி? விஜய் தான் ஜெயிப்பாரா? விஜய் எப்படி பண்ணிட்டு இருக்காரு அரசியல்? நல்லா தான் பண்ணுறோம். அப்புறம் ஆனால் விஜய் எல்லாருமே வந்து அரசியல் வந்து எதிர்க்கிறாங்களே. விஜய் வந்து தற்கொலை அவருக்கு அரசியல் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சொல்ல மாட்டோமே. விஜய் தான் ஜெயிக்கும். திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். திமுக எப்படி 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க? நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் வந்து புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. திமுக தான் எதிர்க்கிறாரு. அவர் எப்படி அவர் எந்த கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ கட்சி ஆரம்பித்து நிற்கிறாரு. ஆனால் திமுக தான் ஜெயிக்கும். ஆமாம், திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். அது கொள்கை கூட்டணி அது. விஜய் திமுக இப்போ 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கு. எப்படி பண்ணியிருக்காங்க? ஒன்றையும் பண்ணலையா? ஒன்றும் என்ன பண்ண மக்களுக்கு? முக ஸ்டாலின் என்ன பண்ண? ஒன்றும் பண்ண. ஏழை மக்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு பணம் தரான், ஸ்கூல் ஃபீஸுக்கு காசு. அதுவும் இல்லை, இது போல் வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு பணம் வேலை வைக்கிறான், வீடு காசு தரான், கொடுக்கலையா? அவள் தான் விடு, சப்ஜெக்ட் முடியும், அவள் தான் முடி. விஜய் ஜெயிப்பார். இப்போ திமுக ஆளும் கட்சியாக இருக்குது. 4 வருஷம் எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க? ஆட்சி அவ்வளோ சரியில்லை. ஆட்சி அவ்வளோ சரியில்லை. ஆனால் விஜய் தான் ஜெயிப்பாரா? விஜய் அரசியலில் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? அவர் நிலைப்பாடு எப்படி இருக்கு? நல்ல நிலையில் இருக்குது. விஜய் தான் ஜெயிப்பாரா? விஜய் தான் ஜெயிக்கும். ஆர்டி சேகர் நிச்சயமாக. இப்போ டிவிக்கு புதுசாக ஒரு விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. அது எப்படி நம்ம பார்க்கலாம்? இங்கே ஓட்டு கிடைக்காது. இளைஞர்களை ஓட்டு போடுற மாதிரி இருந்தால் தான் நம்ம கிடைக்கும் உங்களுக்கு. இளைஞருங்க யாருமே இல்லையே, புரியுதா? எல்லாம் வந்து கொஞ்சம் பேர் ஓட்டு போடாத பசங்க தான் ரசிக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்டாலின் ஜெயிப்பார். இந்த பக்கம் குளத்தூர் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காரு? ஆட்சி நல்லா பண்ணார், நிர்வாகம் சரியில்லை. அவருடைய ஆட்சி கரெக்டு, அட்மின் சரியில்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் தான் திமுக தான். அதுக்காக சொல்ல நிர்வாகம் ஒன்று இருக்குல்ல, அஃபீஷியல்ஸை வந்து நல்லா பண்ணவே இல்லையே. சினிமாவில் இருக்க சொல்லோ அவர் டான்ஸ் பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்கும். ஆனால் ஆட்சிக்கு வந்தால் அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. மற்றபடிலாம் அவர் எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் எங்கள் ராஜா சீமா தான் அவர், சரிங்களா? எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார். ஆனால் வந்தால் அவர் சொல்லிட்டார்ல,